அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கப்பட்டு வேலை உங்களுக்கு எழுதுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் ஜெயம் கொண்டேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உலகத்தில் உபத்திரவம் இல்லாமல் இல்லை. இன்றும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஏன் ஆலயத்துக்கு போகிறார்கள்? பாஸ்டர், எனக்கு ஒரு நெஞ்சு வருத்தம் இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கள். பாஸ்டர், எனக்கு ஒரு வயிற்றுல கட்டி இருக்கு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கள். பாஸ்டர், எனக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு தலையில ஒரு டியூமர் வந்திருக்கு, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். பாஸ்டர், என்னுடைய 4 நாளா என்னுடைய காலில் வருத்தம் நடக்க முடியல, பாதத்தில் எரிவு இருக்குது, நீங்க எனக்கு ஜெபம் பண்ணுங்க. வேற எதுக்கு நீங்க போறது இல்லையா? இன்னைக்கு அநேகர் அற்புதங்களை தேடி போகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை தேடி இல்லை. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அற்புதம் தங்களுக்கு கிடைக்குமா என்று. உண்மையுள்ள விசுவாசியாக ஜீவிப்பதற்கு மாத்திரம்தான் பரலோகத்திலே பங்கு உண்டு. அருமையானவர்களே, நாங்கள் இன்னும் தொடர்ந்து படிக்க போகிறோம். பாஸ்டர் இதோடு உங்களை விட்டு விட்டு போவதில்லை. நாங்கள் தொடர்ந்து படிக்க போகிறோம். அவர் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த உபத்திரத்திலே போனார். எங்களுக்கு அந்த உபத்திரத்துக்கு நாங்கள் போகக்கூடிய வருகிறது. ரகசிய வருகை கிடையாது என நிரூபிக்கும் வசனங்கள் சிலரை நாங்கள் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சொன்னேன், சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த வசனத்தின் வாதைகள் போதும், பிறகு தேவ ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்ட உள்ளது. திருடனை போல வருவார் என்று கூறப்பட்டுள்ளது. ரகசிய வருகையை பொய்த்து போய்விட்டது. Why should Jesus coming after 6 plagues? 6 வாதைகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருவார் என்று நீங்கள் ஏன் சொல்ல வேண்டும்? ரகசிய வருகை பொய்த்து போறதுக்கு சில வசனங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னேன். அதாவது பரிசுத்தவான்கள் அதுக்குள்ளே அகப்பட மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த வசனத்தை தயவு செய்து நீங்கள் எடுத்து பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12 15 மட்டும் வாசிப்போம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடுவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காக்கிறவன் பாக்கியவான். இது 15. 12 வாசிக்கிறேன், கேளுங்கள். 6ஆம் தூதன் தன் கலசத்துள்ள ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கத்தின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களையும் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாள் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இது எப்பே சொல்லுகிறார்? இவைகளை சொல்லி முடிப்பு திருடனை போல வருவேன் என்று சொல்வதற்கு முன்பாக சொல்லுகிறார். ஆகியவை நடந்து பிறகு ரகசிய வருகை நடக்கும். சில வசனங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, எதற்காக சொல்லுகிறார், என்னத்துக்காக சொல்லுகிறார் என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அங்கே சொல்லப்படுகிறது, கடைசி 7 வாதைகள் வந்து தீரு மட்டும் யாரும் அங்கே பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். அதான் இங்கே வசனம் கூறுகிறது. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 15:1. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசி 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. பார்த்தீர்களா? 15 நாங்கள் 8 வாசிப்போம். இந்த விதமாக சொல்லப்படுகிறது, அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளில் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருக்கிறது. எப்படி நாங்கள் தேவனோடு அங்கே போயிருக்க முடியும்? 7 வாதைகளும் முடிவடைய வேண்டும். வேதம் எங்களுக்கு தெளிவாக இங்கே சொல்லுகிறது. இதைவிட நான் உங்களுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? இந்த வேளையில் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அநேகரை உபத்திரப்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அநேகரை வாதைக்குள்ளாக்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த வாதைகளிலிருந்து நாங்கள் தப்ப வேண்டும்.
உங்களுக்கு தெரியும், நாங்கள் தானியேல் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே ஒரு பெரிய சிலையை செய்து அதை வணங்குமாறு சொன்னார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதை வணங்கவே இல்லை. பெரிய அக்கினி சூளை உண்டாக்கினார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீ அதில் போட்டாலும் எங்களுக்கு பரவாயில்லை, எங்களை காக்கிற தேவன் அவரை காப்பார், அவர் காக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு விசுவாசம் உண்டு என்ற நியதியை அவர்கள் காட்டினார்கள். அவர் சூழலை தூக்கி போட்டார்கள். இருந்தும் அவருடைய இயேசு கிறிஸ்து நடந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தரத்தின் நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நீங்கள் இருப்பீர்களானால், நீங்கள் விசுவாசிகளின் பிள்ளைகள் ஆனால், ஏன் மனம் தளர்ந்து போகிறீர்கள்? ஏன் உபத்திரவத்துக்கு பயப்படுகிறீர்கள்? ஏன் வாதைகளுக்கு பயப்படுகிறீர்கள்? இவையெல்லாம் உங்கள் மேல் வராது என்று சொல்றார். இதுக்குள்ளாக you have to go through. ஏனென்றால் நாங்கள் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே நாங்கள் பார்த்தோம், 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த விதமாக சொல்லப்படுகிறது. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தின சுவிசேஷம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்ப மாட்டீர்களா? யாரோ சொன்னார், எவர் சொன்னார் என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா? ஆகவே ரகசிய வருகை என்பது அது ஒரு பொய்த்து போன கதை அருமானவில்லை. நாங்கள் பார்ப்போம், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் படைத்தது முதல் அவர் வரும் வரை சகல காரியத்தையும் நேர்த்தியாக செய்து வருகிறார். அவருடைய வசனங்கள் எல்லாம் புடமிடப்பட்டவை. அந்த வசனங்கள் சென்று வெறுமையாக திரும்பாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய வசனம் உறுதியான, எங்களுக்கு உறுதியானவை. அவைகளை நாங்கள் நம்பலாம். ரகசிய வரையை குறித்து நான் இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். 400 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து விடுதலையாக வேண்டும். மோசேயை அனுப்புகிறார், அவர்களை அங்கிருந்து விடுவித்துக் கொண்டு போகுமாறு. அங்கே என்ன நடக்கிறது? பார்வோன் அவர்களை விட மறுக்கிறான். ஆண்டவர் வாதைகளை அனுப்புகிறார். அங்கு 10 வாதைகள் அங்கே வந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வாதைகளுக்கு தேவன் தப்பிவித்தாரா இல்லையா? தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் தப்பிவித்தார். கடைசியாக அங்கே நாங்கள் பார்க்கிறோம் வருகிற வாதை, குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளைகள் எல்லாம் சாகடிக்கப்பட்டார்கள். ஆனால் தேவனை நம்பியிருந்தவர்களுக்கு ஒரு அடையாளம் போட சொன்னார். அங்கே அந்த வாதையின் புகை போகவில்லை. விதமாக ஆண்டவர் இந்த உபத்திரவத்தின் காலத்தில், வாதைகளின் காலத்தில் தன்னுடைய பிள்ளைகளை காக்க மாட்டாரா? நிச்சயமாக காப்பார். வேதத்தை படியுங்கள். வேதத்தை நீங்கள் படித்தால் தான் உங்களுக்கு இதன் ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாங்கள் படிக்காவிட்டால் மற்றவர்கள் எங்களை தங்களுடைய வலையற்குள்ளே போட்டுக் கொள்வார்கள். ஏதோ அறிந்தோம் என்று சிலதை அறிந்து கொண்டு வந்து நாங்கள் மக்களுக்கு கொடுப்பதிலே அர்த்தமில்லை. நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கூறிய ஒரு உவமையை கவனிங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த விதமாக நாங்கள் பார்க்கிறோம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் இலைகள் கிளைகள் தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளையை என் பிதா தவிர ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். அப்புறம் இப்படி ஒரு ரகசிய வரை இருக்கிறது. யார் அறிஞ்சது? யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாருக்கு சொல்லப்பட்டது? அந்த நாளை பிதா தவிர ஒருவரும் அறியார். அவர் வேறொரு இடத்திலே நான் ரகசியமாக வருகிறேன் என்று சொல்லவே இல்லை. எங்கள் மானம் தெரியாத படிக்கு நீதியின் வஸ்திரம் தரித்து அவன் வரும் வேலையிலே விசுவாசியாய் காணப்படாதவன் எவனோ அவன் கைவிடப்படுவான். 2 பேர் இருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஆகவே நான் சொன்னேன், ஆலயத்தில் வருவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா? அதான் அவர் சொன்னார், பயிர் முளைக்கும் பொழுது அதுக்குள்ளே களைகளும் வரும். ஆகவே களைகள் எல்லாம் வெட்டி எரிக்கப்படும், அங்கே பதரை எல்லாம் எரிக்கப்படும், தானியமும் சேர்க்கப்படும். அறுப்பு தான் உலகத்தின் முடிவு என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே ரகசிய வருகை என்பது
ஒன்று கிடையாது அருமையானவர்களை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவளை சுட்டரித்து கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியில் சேர்த்து வைங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். இதான் அந்த கதை. மனுஷர் நித்திரை பண்ணுகையே அவனுடைய சத்துரு வந்து கோதுமை